ஹே கைஸ் வெல்கம் பேக். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீடியோ டேக்னா என்ன அண்ட் தென் ஆடியோ டேக்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா, ஃபைன். ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட் விஷுவல் ஸ்டுடியோ கோடில் நான் ஆல்ரெடி போட்ட கோடிங்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் நான் வந்துட்டு டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, வீடியோ டேக் வந்துட்டு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் என்டர் பண்ணுங்கள். இல்லை வந்துட்டு எஸ்ஆர்சி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். சோர்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இமேஜில் வந்துட்டு என்ன பண்ணுவோம், நம்ம சோர்ஸ் அப்படின்றப்போ இமேஜோட பாத் கொடுப்போம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல வீடியோவோட பாத் கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அதுக்கு நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு வீடியோ வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு நான் வந்துட்டு ஏதாவது ஒரு வீடியோ யூடியூப்லேருந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஒரு வீடியோ லிங்க் எடுப்போம். நம்ம ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அதை வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ YT1S அப்படின்னு போட்டோம் அப்படின்னா யூடியூப் வீடியோ டவுன்லோட் பண்ணுறதுக்கான வெப்சைட்ஸ் வரும். ஸோ இதில் வந்துட்டு ஜஸ்ட் நம்ம போட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, யூடியூப் வீடியோவை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஓகே, ஓகே. ஸோ இதில் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம டவுன்லோட் கொடுத்துக்கலாம். ஓகே, ஓகே, ஃபைன். ஸோ நமக்கு வந்துட்டு வீடியோ என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, இப்போ வந்துட்டு டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்மளோட கரண்ட் ஃபோல்டருக்குள்ளே கொண்டுட்டு வரணும். ஸோ விச் மீன்ஸ் நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய ஃபோல்டருக்குள்ளே கொண்டுட்டு வரணும். ஸோ இப்போ இது வந்துட்டு எதில் இருக்குது அப்படின்னா, நமக்கு வந்துட்டு டவுன்லோட்ஸில் இந்த வீடியோ வந்துட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. இதை வந்துட்டு நம்ம எங்கே கொண்டுட்டு வரணும் அப்படின்னா, நம்ம டெஸ்க்டாப்பில் நம்ம HTML பேசிக்ஸ் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே தான் வச்சுருக்கோம். நம்ம இப்போ கரண்ட்டாக அங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்குள்ளே கொண்டுட்டு வரணும். ஓகேவா, ஃபைன். ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட்டு வீடியோ வந்துட்டு என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்துட்டு ஜஸ்ட் நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப்பில் இருக்கக்கூடிய HTML பேசிக்ஸ் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் வந்துட்டு நான் நியூ கிளிக் பண்ணிட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். என்ன க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா, வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். அந்த வீடியோ அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் வந்துட்டு நான் இதை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இதோட நேம் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்துட்டு ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். லைக் வீடியோ .mp4 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, இப்போ இதோட லிங்க் வந்துட்டு நான் கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ அந்த ஃபோல்டர் எங்கே வந்திருக்கு, நமக்கு நம்ம கரண்ட் ஒர்க்கிங் ஃபோல்டருக்குள்ளே வந்துருச்சு. இப்போ வீடியோ .mp4ன்னு இருக்குது. ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதில் போயிட்டு நான் /வீடியோ அப்படின்ற ஃபோல்டரில் இருக்கக்கூடிய வீடியோ .mp4 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், நமக்கு அவுட்புட்டில் பாருங்கள், வீடியோ நம்ம ஆக்சுவலாக வச்சுட்டோம். பட் ஒரு இமேஜ் மாதிரி தான் இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ இதை வந்துட்டு எப்படி ரிசால்வ் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட் இன் பிஃபோர் தட் இது வந்துட்டு பெருசாக இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஹைட் அண்ட் விட்த் போட்டு நம்ம வந்துட்டு சிறுசாக்கிக்கலாம். ஹைட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு 300 பிக்சல் கொடுக்குறேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா, ஓகே, ஓரளவுக்கு வந்துட்டு வீடியோ வந்துட்டு செட் ஆகிடுச்சு. இப்போ ஜஸ்ட் அது பார்க்குறதுக்கு ஒரு இமேஜ் மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. என்ன ஆட்ரிபியூட் அப்படின்னா, கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. ஸோ இந்த கண்ட்ரோல்ஸ் அப்படின்ற ஆட்ரிபியூட் நீங்கள் ஆட் பண்ணல என்ன ஆகும் அப்படின்னா, அந்த வீடியோவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த வீடியோவை ப்ளே பண்ணுறது, பாஸ் பண்ணுறது, மியூட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸுமே இந்த கண்ட்ரோல்ஸ் அப்படின்ற ஆட்ரிபியூட்டில் இருக்குது. இப்போ நான் கண்ட்ரோல்ஸ்ன்னு போடுறேன். பாருங்கள், ஒரு வீடியோ மாதிரி வந்துருச்சு இல்லையா? ஸோ ப்ளே பண்ணால் ப்ளே ஆகுது நமக்கு. ஸோ எல்லாமே வந்துட்டு ஒர்க் ஆகுது இல்லையா? ஸோ இந்த மாதிரி தான். ஓகேவா, ஃபைன். அண்ட் தென் இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு சில வெப்சைட்ஸ் நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு வீடியோ லைக் ஓடிட்டுருக்கும். ஓகேவா, ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோ ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகிட்டு இருக்கும். பட் டிஃபால்ட்டாக மியூட்டடாக ப்ளே ஆகிட்டு இருக்கும். ஓகேவா, பிகாஸ் எதுக்காக அப்படின்னா, அந்த ஆட் வீடியோ வந்துட்டு உங்களுக்கு எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, டிஃபால்ட்டாகவே மியூட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ப்ளே பண்ண வச்சுருப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த ஆட் வந்துட்டு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு லிசன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்துட்டு வச்சுருப்பாங்க. ஓகேவா, ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னா, ஜஸ்ட் மியூட்டட் அப்படின்ற கீவேர்டு இருக்குது. இது போட்டுட்டீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக என்ன ஆயிரும்னா, வீடியோ வந்துட்டு மியூட் ஆயிரும். ஆஃப்டர் தட் ஆட்டோ ப்ளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகும். ஓகேவா, இப்போ போய் பார்த்தோம் அப்படின்னா நம்ம அவுட்புட் பார்ப்போம். பாருங்கள்,
பாருங்கள் மியூட் ஆகிருக்கு டிஃபால்ட்டாக, ஆட்டோமேட்டிக்காக என்னவாகுது, ப்ளே ஆகுது இல்லையா? ஸோ இதுதான் வந்துட்டு ஆட்டோ ப்ளே மியூட்டட் அதோட யூஸ் கேஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா லூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த வேர்டு வந்துட்டு எதுக்காகனா, இந்த ஆட்ரிபியூட் வந்துட்டு இப்போ சப்போஸ் வீடியோ வந்துட்டு ஒன் டைம் ப்ளே ஆகி முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள் 2 minutes 40 seconds. நான் ஜஸ்ட் வந்துட்டு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறேன். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் திரும்ப ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா ப்ளே ஆகும். இதே மாதிரி லூப் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஒரே வீடியோ வந்துட்டு என்னவாகிட்டே இருக்கும், ஃபினிஷ் ஆக ஆக ஆட்டோமேட்டிக்காக லூப் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? இப்படி லூப் ஆச்சு அப்படின்னா அதான் வந்துட்டு லூப் அப்படின்ற வேர்டு வந்துட்டு யூஸ் பண்ணோம், அதுக்கு தான் யூஸ் பண்ணோம். ஓகேவா? ஃபைன். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோ அப்படின்றப்போ சேம் சிமிலாரிட்டி ஃபங்க்ஷன் தான். பட் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம MP3 டவுன்லோட் பண்ணணும். ஓகேவா? ஸோ பிகாச்சு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரிங்டோன் போடுறேன். ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா லைக் வந்துட்டு ஏதாவது ஒரு ரிங்டோன் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு. ஸோ இதை வந்துட்டு ஜஸ்ட் டவுன்லோட் கொடுக்குறேன். ஸோ டவுன்லோட் ஆகிடுச்சு. சேம் இதையும் வந்துட்டு என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா நான் வந்துட்டு கட் பண்ணிவிட்டு எனக்கு ஃபோல்டர் வேணும் இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், டெஸ்க்டாப்பில் போயிட்டு நம்மளோட HTML பேசிக்ஸ் அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணிக்கலாம், வீடியோன்னு வச்சுருக்கோம் இல்லையா? சேம் இதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு ஆடியோ ஃபோல்டர் வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆடியோ பண்ணிட்டு ஓகேவா? இப்போ இதுக்குள்ளே வந்துட்டு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா அந்த நம்ம டவுன்லோட் பண்ண ஆடியோ வந்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். ஃபைன். இப்போது ஆடியோ வைக்கணும் அப்படின்றப்போ /, ஆடியோவில் இருக்கக்கூடிய pikachu.mp3 அப்படின்னு வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், முன்னாடி வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு வீடியோ வச்சோம், அந்த இடத்துல ஒரு இமேஜ் மாதிரியாவது தெரிஞ்சிச்சு கண்ட்ரோல்ஸ் ஆட்ரிபியூட் போடாதப்போ. பட் இந்த இடத்துல ஆடியோ வச்சதுக்கான அறிகுறியே இருக்காது உங்களுக்கு. ஓகேவா? ஸோ மேக் ஷூர் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல்ஸ் அப்படின்ற ஆட்ரிபியூட் வந்துட்டு போடணும். அப்படி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு லைக் இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஆடியோட இது வந்துட்டு தெரியும். ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ளே பண்ணிவிட்டு இது பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபைன். ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் சேம் மியூட்டட், ஆட்டோ ப்ளே, ஆஃப்டர் தட் லூப் இது எல்லாமே இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இதுலேயும் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகும், லூப் ஆகும். ஓகேவா? மியூட்டடாக லூப் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ணலாம். ஓகேவா? ஃபைன். ஸோ எவ்வளோதாங்க கைஸ் வீடியோ அண்ட் தென் ஆடியோ டேக். ஓகேவா? ஸோ ஐ ஹோப் இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு வீடியோ டேக் பற்றியும் ஆடியோ டேக் பற்றியும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா HTMLல இன்லைன் எலமெண்ட்லாம் என்ன, பிளாக் லெவல் எலமெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன். பை.